சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களது பிஏக்கள் வசமாக தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளார்கள். நடந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரெய்டின் முடிவில் பல்வேறு ஆவணங்களும் வாட்ஸ்அப் உரையாடல்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றியுள்ளது என்பதை ஏற்கனவே வீடியோ மூலமாக நாம் பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது அந்த பதிவை ஆராய்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலாக அமைச்சர்களது பிஏக்கள் வாங்கியுள்ளார்கள். நேரடியாக அமைச்சர்கள் அக்கவுண்டில் செலுத்தினால் மாட்டிக்கொள்வார்கள் என்ற அச்சமும், தேர்தல் நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுது சிக்கிக்கொள்வார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக பினாமிகள் மூலமாக வெள்ளை பணத்தை கருப்பு பணமாக மாற்றியுள்ளார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிக்கல் வந்துவிட்டது. இன்னும் 9 மாதங்களில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது நடவடிக்கையால் நிச்சயம் 6 அமைச்சர்கள் வரை கைது செய்யப்படுவார்கள். அவர்களது பிஏக்கள் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையை ஆரம்பித்து விட்டார்கள். நேற்று தமிழக தலைமை டாஸ்மாக் மேலாண் அதிகாரி வீட்டில் சோதனை செய்த பிறகுதான் இதன் உண்மை வெளியாகியிருக்கிறது. பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதை ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வெளியிட்டதை தொடர்ந்துதான் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக தலைமை டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த ரைடின் காரணமாக செந்தில் பாலாஜியின் பதவியே பறிபோகக்கூடிய நிலைமைக்கு உருவாகிவிட்டது. செந்தில் பாலாஜி அவர்களது பினாமி யார் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் அமைகிறது. யார் அந்த தம்பி? செந்தில் பாலாஜி அவர்களது ஒட்டுமொத்தமாக பண பரிவர்த்தனையில் வேறொருவர் இடம்பெற்றிருக்கிறார். அது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவரை தம்பி என்று அழைத்திருக்கிறார். மேலும் அவரது பெயர் தற்பொழுது முழுமையாக கிடைக்கவில்லை. மீறி கிடைத்தாலும் அதை பதிவு செய்ய முடியாது. ஏனென்றால் அது தமிழக அமலாக்கத்துறை அதிகாரிகளது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணையின் பட்டியலை முழுமையாக நம்மால் வெளியிட முடியாது. அது பிரச்சனையாக மாறிவிடும் என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் நாம் பதிவு செய்து வருகிறோம். இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.